குமார திசாநாயக் அவர்கள் 77வது தேசிய சுதந்திர தின விழாவிலே அடுத்து தேசத்திற்கு உரை நிகழ்த்துவார்கள். At the 77th Independence Day celebrations, we now invite the Honorable President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Anura Kumara Dissanayake, to address the nation. ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේ சங்கைக்குரிய பௌத்தமர்களே කුරුක්කල් அருட்தந்தையர்களே මවුලු විතු குருக்களே மௌலவிமார்களே සියලු දෙනාගේම අවසරයි. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ගෞරව අග්‍රාමාත්‍යතුමියනි, கௌரவ பிரதம அமைச்சரே, කතානායකතුමනි, சபாநாயகர் அவர்களே, අග්‍රවිනිශ්චකාරතුමියනි, பிரதம நீதியரசரே, විපක්ෂ නායකතුමනි, எதிர்க்கட்சி தலைவரே, ඇමතිවරුනි, அமைச்சர்களே, නියෝජ්‍ය අමාත්‍යවරුනි, பிரதி அமைச்சர்களே, පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මන්ත්‍රීවරුනි, பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர்களே, ஆளுநர்களே, තානාපතිවරුනි, தூதுவர்களே, වරුනි, உயர்ஸ்தானியர்களே, ජනාධිපති ලේකම්තුමා ප්‍රමුඛ சனாதிபதி செயலாளரை முதன்மையாக கொண்ட මහත්ම මහත්මියනි, அரசாங்கத்தின் உத்தியோகத்தர்களே, ආදරණීය මව්වරුනි, පියවරුනි, அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தையரே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, මෙවර අපි සමරන්නේ இத்தடவை நாங்கள் විශේෂ නිදහස් දිනය. மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். අතීතයේ දෙස බලාගෙන සැමරු வரலாற்றை දිනයන් වෙනුවට பார்த்து கொண்டு கொண்டாடிய சுதந்திர தினத்திற்கு பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய சுதந்திர தினத்தை ஆகும். දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் රට මැදත් நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் පොහොසත් ශ්‍රී ලාංකීය எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை නූතන பற்றி, ශ්‍රී ලාංකීය ජාතිය நவீன இலங்கை தேசத்தை பற்றி එකාවන්ව සිහින දකින මොහොත ஒருவர் போல் கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1948 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய நாட்டுக்கு තීරණ ගැනීමට අවශ්‍ය எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. නිදහස සීමිත වුණත් அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் තමයි අපි வகிக்கிறது. දේශපාලන ස්වාධීනත්වය ලැබීමේ அதுதான் நாங்கள் அரசியல் சுயாதான தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நாள். 1905 සිට 1505 பகுதி பகுதியாக අධිරාජ්‍යවාදීන්ට மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டுப்பட்டோம். 1815 ஒட்டுமொத்தமாக යටත් විජිතයක් බව நாங்கள் பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம். அதிலிருந்து விடுபட்டு 77 வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசமாக වන දේශපාලන மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் போன்ற ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றோம். எனவே இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். இந்த தினத்தை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது. அதை போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தடியை கொடுத்திருக்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் පල්ලම් සහිත வீரர்கள் எங்களுடைய வள்ளங்கள் மேடுகளை கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள். எனவே முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற 1922ஆம் ஆண்டையும் கடந்து அந்த குறுந்தடியை ஏந்தி கொண்டு 77வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூர்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய சுதந்திரத்திற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளின் கண்ணீர், வியர்வை, இரத்தம் என்பவற்றின் மூலம் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தேயாக வேண்டும். මේ රාජ්‍යයේ
இன்று நான் இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்திலே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த வரலாற்று முக்கியமான சுமையை தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில் தான் நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தின் நீங்களும் என்னுடன் எனக்கு அருகில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக, எங்களுடைய சமூக கலாச்சார சுதந்திரத்திற்காக, குறிப்பாக நவீன பிரஜை என்ற வகையில் அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டில் வசிக்க அவசியமான சுதந்திரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருக்கின்றது. நீண்ட காலமாக காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இனத்துவ ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில், நிறுவன தலைவர்களுக்கும் பணியாற்றுவதற்கும் இடையில், அதை போலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்தை நெறிப்படுத்துபவர்களுக்கும் இடையில், அரச ஊழியர்களிடம் தமது தேவை ஈடேற்றிக் கொள்ள வருகின்றவர்களுக்கும் இடையில், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என்ற வகையில் எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருப்பது மிகவும் மோசமாக நிலைக்கு அடைந்துள்ள இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவாக்க வேண்டும். நவீன உலகிற்கு அவசியமான மனித கௌரவம், அன்பு, தயை, அதை போலவே அவைதான் மனித உறவுகளின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வரையில் ஒரு மனிதனுக்கு உரித்தாகின்ற நன்மதிப்பு அல்லது அன்பு, அவர் வலது குறைந்தவர் என்பதற்காக, வயோதிபர் என்பதற்காக, நோயாளி என்பதற்காக அத்தகைய எந்த விதமான இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமளிக்க கூடாது. காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு 77 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், நாட்டுக்கு பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த நெறிப்படுத்தலில் எமது தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்கின்ற கமற்காரர்களுக்கும் அதை போலவே மீனவர்களுக்கும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது. எமது தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்து எதிர்காலத்தை கட்டி வளர்க்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கென ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது. எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு அந்த செயற்பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போலீசார் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எமது நாட்டுக்குள் பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற, எமது நாட்டை கைத்தொழிலாக்கத்தை நோக்கி வழிப்படுத்துகின்ற, எமது நாட்டின் சேவை பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் அதில் தனித்துவமான ஒரு வகிபாகம் இருக்கின்றது. இந்த ஆலை தொழிலாளர்களிலிருந்து மலையகத்தில் தேயிலை கொழுந்தினை பறிக்கின்ற அந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டதாக தொலைதூர நாடுகளில் எமக்காக தேவையாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக எமது நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற, சுற்றுலா தொழில்துறையில் எமது நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வகிபாகம் இருக்கிறது. உலக பொருளாதார முறைமைக்குள் பலவீனமானவர்களாக அன்றி அந்த எல்லா இடத்திலும் நசுக்கப்படுகின்றவர்களாக இன்றி பொருளாதார அந்த மட்டத்திலே எங்களுடைய சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தாய் நாட்டுக்காக அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும். பொருளாதார சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்குள் சமூக கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதுமே நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க தயாராக இல்லை. எனவே கலைஞர்கள் என்ற வகையில், எழுத்தாளர்கள் என்ற வகையில், ஊடகவியலாளர்கள் என்ற வகையில், கல்விமான்கள் என்ற வகையில்
பகைமையால் கண்கள் மூடப்பட்டுள்ள எங்களுடைய தேசத்தை, அழுக்கடைந்த தேசத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும். அந்த விடயம் தொடர்பில் உங்களால் கைவிடப்பட முடியாத பொறுப்பே இருக்கின்றது. அதற்காக எங்களுடைய மத தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர், அவர்களை பார்த்து பராமரித்துக் கொள்கின்ற பெற்றோர்கள், அன்புக்குரிய தாய்மார்கள், தந்தைமார்கள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான ஒரு செயற்பொறுப்பு இருக்கிறது. அதே போலவே හෙට දින මේ රට බාර நாளைய தினம் இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது, வகிப்பாகம் இருக்கின்றது. இந்த நாட்டை நேசித்த மக்களின் தியாகம், கண்ணீர், இரத்தம் என்பவற்றின் மூலம் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான குறுந்தடி எங்களுக்கு இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கௌரவமான பொறுப்பினை எதிர்காலத்திலே ஒரு நாள் உங்களின் கைகளில் நாங்கள் ஒப்படைப்போம். 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு 77 ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய சுதந்திரம் கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சபதமளித்து கூறுகிறேன். உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த நாட்டை வரலாறு எங்களுக்கு ஒப்படைத்த நாடு அல்ல. நீங்கள் மிகச்சிறந்த பிரஜைகள் என்ற வகையில் விரும்புகின்ற, உங்களுடைய பிரஜைகளின் அபிமானத்திற்கு மதிப்பளிக்கின்ற, மிகவும் முன்னேற்றமடைந்த கலாச்சார மனதை கொண்ட மக்கள் என்ற வகையில் மனித நாகரிகத்தில் தற்போது பெற்றுக்கொண்டுள்ள விஞ்ஞான ரீதியான, தொழில்நுட்ப சிந்தனை ரீதியான வெற்றிகளை இலங்கை நாட்டின் பிரஜை என்ற வகையில் அனுபவிக்க உங்களுக்கு இருக்கின்ற உரித்தினை உறுதி செய்கின்ற ஒரு நாடாக இதனை மாற்ற வேண்டும். அதற்காக நான் அவ்வாறு செய்வேன் என உறுதியாக கூறுகிறேன். வரலாறு எங்களுக்கு உரித்தாக்கி கொடுத்துள்ள இந்த மாபெரும் வாய்ப்பினை கைவிட்டு செல்ல எந்த விதத்திலும் தார்மீக உரிமை கிடையாது. நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என எதிர்காலம் செய்யாவிட்டால் எதிர்காலம் அதற்கு சான்று போகிறோம். எனவே நாங்கள் உங்களுக்கு கையளிக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தாய் நாட்டை எம்மை விட நேசத்துடன், அன்புடன், பலத்துடன் நீங்கள் எதிர்காலத்திற்காக முன்னெடுத்து செல்வீர்கள் என ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் மனிதர்கள் என்ற வகையிலே இந்த உலகில் பிறக்கின்ற எமக்கு கைவிட முடியாத பொறுப்பாக அமைவது இந்த நாட்டை உயர்ந்த மனிதத்துவமுள்ள இடமாக மாற்றுவது தான். அவ்விதமாக உயர்வான மனிதத்துவம் உள்ள இடத்தை சமமான வகையில் அனுபவிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சுதந்திரத்திற்கான போராட்டம் இதோ இந்த நோக்கத்துடன் தான் பிணைந்திருக்கின்றது. எனவே அந்த சுதந்திரத்தின் கனவை நாங்கள் ஒன்றாக காண்போம். அந்த கனவை ஒன்றாக உண்மையாக்குவோம், யதார்த்தமாக்குவோம். சில நேரங்களில் நீங்களும் நானும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பயணித்து கொண்டிருக்கின்ற சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் பற்றிய நவீன அரசியல் உலகத்தில் மறைக்க முடியாத, அழிக்க முடியாத முன்மாதிரியை எங்களுடைய இலங்கை தேசம் மாற்றுகின்ற ஒரு பயணம் தான் இது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக எம்மால் இந்த நாட்டில் செல்வந்த நாடாக எமது நாட்டை மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகிலே மிகவும் செல்வந்தமான நாடாக, சமத்துவமிக்க நாடாக, சுதந்திரத்தின் முன்மாதிரியான நாடாக எமது நாட்டை மாற்ற முடியும்.